அவளோட குருவோட சரணத்தில் பக்தி பண்ணுறோமோ, ராமரோட சரணத்தில் பக்தி பண்ணுறோமோ, அவளுக்கு ராமரோட பூர்ண கிருப்பா உண்டு. எப்படி சபரி தேடிட்டு வந்தாலும் இந்த சபரி மோட்சத்தோட மகாத்மியத்தினால ராமர் எப்படி துளசிதாசனை தேடிட்டு வந்தாலும், தியாகராஜ சுவாமிகளோட கிரகத்தை தேடிட்டு வந்தாலும், இந்த மாதிரி நம்மளையும் தேடிட்டு வருவார்கள். கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஜானகி காந்த ஸ்மரணம் சத்குருநாத மகாராஜ் கி வீர தீர சூர பராக்கிரம ஆஞ்சநேய சுவாமி கி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஜானகி காந்த ஸ்மரணம். என்ன சொல்றதுன்னே தெரியல. சில நொடிகளில் இந்த பெங்களூர்லேருந்து வந்த அனந்தலட்சுமி மாமி நடுவில் அப்படி வந்துட்டு போனான். இந்த குழந்தையும் அந்த மாமிக்கு இருக்கிற அந்த ஒரு கட்ஸ், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும், இருக்கிற ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கிற ஒரு கட்ஸ் அந்த மாமிகிட்ட வந்து. அதே மாதிரி எந்த இதுலேருந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாமியை சொல்கிறத பார்த்தாலும் தெரியும், எல்லாத்துலேயும் கவர் பண்ணி சொல்லுவாள். அது மாதிரி இந்த குழந்தைக்கு அந்த மாமிக்கு உள்ள திறமை இந்த குழந்தைக்கும் நிச்சயமாக வரும், அது சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி எப்படி மதங்க முனியோட தேடி அந்த சபடி வந்தாலோ, இன்றைக்கி இந்த குழந்தை நம்ம சக்தி விநாயகரையும் ராஜராஜேஸ்வரி தேடி வந்திருக்கு. அவரோட அருள் பரிபூர்ணமாக அந்த குழந்தைக்கு இருக்கும். இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு எனக்கு ஞானம் போடாது. 2 வாரத்தை நம்ம எம் சுப்பிரமணியத்தையும் 2 வாரத்தை வீரமணி மாமாவையும் குழந்தை போய் பேசுறதுக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்குறேன். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கோம். சபரி மோட்சத்தை இவ்வளவு விமரிசையாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெரியவாள்லாம் சொல்கிற மாதிரி அர்த்தபாவத்தோடையும் அதனுடைய உள்ள அர்த்தத்தையும் நல்லா சொன்னார். அதில் சொன்னதில் முக்கியமாக என்னன்னாக்கா குரு பக்தி. சபரி மோட்சம்ன்றது குரு பக்தியை காட்டுறதுக்காக வந்தது தான். சிவருஷ்டே குருத்ராதா குரு ருஷ்டேன கஞ்சனன்னு சொல்லுவாள். பகவான்கிட்ட ஏதோ ஒரு தப்பு பண்ணிடணும்னாக்க குருக்கிட்ட போகலாம், அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணினா அந்த பாவம் தீரும். ஆனால் குருவுக்கு ஒரு தப்பு பண்ணிவிட்டோம்னா நகஞ்சனை ஒத்துருமே முடியாது. எப்படின்னாக்க பூமியில் பூமோஸ் கரிகபாதான் பூமியிலேயே அலம்பணும்னு சொல்லுவாள். பூமியில் விழுந்தாக்க அந்த பூமி தான் நம்ம காப்பாற்றணும் ஒழிய பூமியில் விழுந்தால் எது காப்பாற்றுறது? அதே பூமி தான். அது மாதிரி ஒரு குருவிட்ட ஒரு தப்பு பண்ணிடணும்னா அந்த குரு ஒருத்தர் தான் அதை
நிவர்த்தி பண்ண முடியும்னு குரு பக்திக்கு அவ்வளோ உயர்ந்து பகவானோட மேலே வச்சுருக்கு குருவுக்கு. அப்பேற்பட்ட குரு பக்தியை காண்பிக்கிறது தான் அந்த சபரி மோட்சம் இருக்குது. அதில் எனக்கு பெரியவாளுடைய ஒரு சின்ன விஷயம், ஒரு கதையில் இந்த விஷயங்கிறது அதை சொல்கிறேன். ஒரு சமயம் ஊரெல்லாம் மறந்து போயிருந்து, பேர் மறந்து போயிருந்து, விஷயம்தான் முக்கியம். ஒரு ஊரில் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பெரிய நிராசார் இருந்தார், பெரிய பணக்காரர். அவர் ருத்ரஹோமங்கள்லாம் நிறையா பண்ணினார். ஏகாந்த ருத்ரங்கள்லாம் பண்ணி பல பெரியவரெல்லாம் வந்திருந்தா, பல கரபாட்டிகள்லாம் பெரியவரெல்லாம் அனுகிரகிச்சு எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச அப்புறம் என்ன, அவருக்கு பெரியவாள் மேலே ரொம்ப ஆட்சி பெரியவாள் மேலே ரொம்ப ஆசை, அவருடைய பக்தி வேலை. அதனால் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் தட்சணை கொடுத்துட்டு பிரசாதத்தை எடுத்துட்டு நேராக காஞ்சிபுரத்துக்கு போனார். காஞ்சிபுரத்தில் போய் பகவான் அங்கே பெரியவாட்ட போய் இந்த பிரசாதத்தை கொடுத்தார். அங்கே பிரசாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னாக்க, ரொம்ப பேர் பெரிய கரபாட்டிகள்லாம் உட்காந்துருந்தா. அந்த கரபாட்டிகள்லாம் உட்காந்துருக்கிற பொழுது நன்னா சின்ன நன்னா ரொம்ப நாள் சொல்லவா, விடாமல் சொல்லவா, இந்த கரையில் சொல்லுடைய நாகசுரக்காரன் ஒத்து உதிரவனுக்கு நிறையா கொடுத்தாங்க. ஏன்னா விடாத வாசித்தான், நாகசுரக்காரன் விட்டு விட்டு வாசித்தான், அப்படி இருந்து அவனுக்கு வைக்கிறான். அது மாதிரி இவர் எல்லாருக்கும் ரொம்ப நன்னா சொல்வாளுக்கெல்லாம் 100, அந்த காலத்தில் 100, 200, இப்போ 1000 எது வேணால் வச்சுருக்கோம். நிறையா சம்பாதனை கொடுத்தார். ஒரு பெரிய கரபாட்டிகள் 90, 99 வயசு இருக்கும். அவர் அவர் தான் வேற நிற்பனார். அப்படி வயசாகிருக்கு, முடியல. ஏதோ மனசுக்குள்ளே சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உட்காந்துருந்தார். நீர் ஒன்றுமே சொல்லலைன்னு 10 ரூபாய் கொடுத்துட்டார். அவர் பார்த்தார், கண்ணால் தாரை வச்சுக்கிட்டு அங்கேருந்து எழுந்துட்டு போயிட்டார். இது இங்கே நடந்தது. இங்கே பெரியவாட்ட போய் நல்ல மடியடியெல்லாம் கட்டிக்கிட்டு, மஞ்சளத்தெல்லாம் கட்டிக்கிட்டு போய் அங்கே போய் பெரியவாட்ட போய் நான் இந்த மாதிரி ஏகாதசி உத்திரம் பண்ணேன், அதுவும் மகாலிங்க சுவாமி திருவள்ளூரில் இந்த பிரசாதம் நீங்கள் எடுத்துருந்தீங்க. அது உட்காந்துருந்தேன். ஏன்னா எல்லாம் நன்னா தட்சிணையெல்லாம் நன்னா கொடுத்தியா? அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அங்கே நடந்தது என்னன்னு இவருக்கு தெரியாது. அவர் திருக்காலம் என்னன்னு அவருக்கே தெரியாது. அவர் எங்கேயும் இருக்கிறது அவர் கேட்டார். எல்லாம் நன்னா பண்ணேன், நிறையா கொடுத்தேன், 1000 ரூபா 2000 நிறையா கொடுத்துட்டேன் அப்படின்றார். ஆமாம், 60 வயசானவராக உட்காந்துருந்தாரு, வெளியே வந்துருந்தாரு. ஆமாம், அவர் வயசாக எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல, எல்லாம் அவருக்கும் 10 ரூபா கொடுத்துருங்க. என்ன பாவம் பண்ணினேன்னு சொன்னார் அவர். அவர் யார்? அவர் தான் இருக்கிறதுலேயே பெரிய குரு. அவர் நீ ஒன்றும் பண்ணலைனாலும் 4 பேருக்கு எப்படி 10 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு அவமானப்படுத்திட்ட, இந்த மாதிரி பண்ணலாமான்னு இவருக்கு தெரியல. அப்போ தான் தெரியுது புத்தி. இந்த மாதிரி பண்ணிவிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு இப்போ என்ன ஷார்ட்டாக 3 தடவை நமஸ்காரம் பண்ணி அந்த மன்னிச்சிருப்போம். என்ன இதுக்கு மன்னிப்பே கிடையாது. அவர் சொல்கிறார், நீ யாருக்கு தப்பு பண்ணியோ, குருவுக்கு தப்பு பண்ணினா எனக்கு அவரே பண்ண. அவர் சொல்கிறார், எனக்கு இதுக்கு சக்தி கிடையாது, நீ யாருக்கு தப்பு பண்ணியோ அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஓடி வர்றார் ராத்திரி, கிடுன்னு ஆற்றுக்கு ஓடி வர்றார். அவர்கிட்ட போய் என்ன பெரியவாளே சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு இதுக்கு பரிகாரங்கிறது அவர் மன்னிச்சா தான் அவனுக்கு பரிகாரம் இல்லைன்னு நீ நரகம் தான் இருக்கார். அங்கே போகிற வர கிடுன்னு வேற போகிறார். காவேரியை தாண்டி என்னோட போனால் கிராமத்தில் ஓரத்தில் உட்காந்துட்டு அந்த தெருக்கோடியில் ஆற்றுல போய் அவர் காலில் விழுந்து போகிற தெருவில் கூட்டமாக நிற்கிறது. அங்கே நின்னாக்க கிட்ட போகிறேன். அப்போ தான் தெரியுது அந்த துக்கத்தில் அந்த கணபாட்டிகள் பிராணனை விட்டுட்டார். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த பாவத்துக்கு விமோசனமே இல்லை. ஏன்னா பெரியவாள் மன்னிக்க மாட்டேன், அந்த குரு தான் மன்னிக்கணும்னு சொன்னார் பாருங்க. அதுதான் அந்த குரு பக்தியினுடைய ஒரு உயர்வை இந்த ஒரு நிகழ்ச்சியில் பெரியவா காமிச்சார். அப்பேற்பட்ட குரு பக்தியை பற்றி இந்த குழந்தை ரொம்ப நல்லா சொல்லிட்டு ரொம்ப அனுபவித்தோம். பெரியவாளுடைய அனுகிரகம், அதுவும் அண்ணாவுடைய அனுகிரகம்லாம் இருக்குது. நம்மளாம் என்ன எல்லோரும் அந்த குழந்தை நல்லா சௌக்கியமாக இருக்கணும், நிறையா சொல்லணும், நம்ம நிறையா கேட்கணும்னு கேட்டுட்டு பகவான் ராஜராஜேஸ்வரியும் கணபதியும் எல்லா கடாட்சத்தையும் நல்ல வாக்கு சாதுரியத்தையும் நல்ல அர்த்தம் கொடுக்கணும்னு வேண்டிட்டு தொடர்ந்து சபாக்கு குருவாக இருக்க வேற முடியுமா? गुरुवे सर्वलोकानां पीषते भवरोगिणां नितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. गुरु
மகிமை என் கேட்டிருக்காரு. எனக்கு அவர் மாதிரி பேச தெரியாது. குரு மகிமை கேட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ராமானுஜர் ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராவணையோ யுத்தம் ராமராவணி நான் பண்ணி தெரிஞ்சுக்கிறியா ககனத்துக்கு ஆகாரம் இது என்னதுக்கு சமானம் தான். ஆகாசத்துக்கு ஈக்குவலாக இருந்தது ஆகாசம் தான் இருக்கு. சாகரம் சாகரோபமம் சமுத்திரத்துக்கு ஈக்குவலாக இருந்து சாகரம் தான் சொல்ல முடியும். அது மாதிரி ராமராவணையோ யுத்தம் ராமராவண யுத்தம் அது மாதிரி தாங்க. அது ஈக்குவலாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த குழந்தை பேசுறதுக்கு உபமாயாகவோ உண்மை சொல்ல முடியாது. அது அப்படியே தான் இருக்கு. அந்த கிரேட்னஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த குழந்தை எப்படி பேசி அது மாதிரி பேசினாங்க. அந்த குழந்தை அந்த குழந்தை மாதிரி தான் பேசினாங்க. பிகாஸ் அது வேற உபமாவே கிடையாது. அதாவது குரு பக்தியை இந்த குழந்தையோட வாயிலும் கேட்கணும்னு நமக்கு பாக்கியம் இருக்குதான். சபரியோட பூர்வம் எப்படி இருந்து நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இந்த குழந்தையோட வாயில நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் முதல்ல நான் வேற காசு நிற்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே உட்காந்து 10 நிமிஷம் கேட்டுடுவேன். ஆனால் நான் பார்த்து கேன்சல் பண்ணி விட்டேன். இங்கே உட்காந்துருவேன். இந்த வயசுல இந்த தன்மையும் இந்த காம்பீரியம் ஓரோ அக்ஷரமும் ஓரோ அல்ல. நான் இப்போது சொல்லுவேன், வேத காசு சொல்லுவேன், நீங்கள் அக்ஷரம் கரெக்டாக சொல்லணும். அதெல்லாம் கரெக்டாக சொல்லணும். அதே மாதிரி தான் அந்த ஒரு ஸ்லோகம் சொல்றதையும் அந்த அக்ஷரம் ஸ்புடமா அந்த ராகவந்த பிரிவானோட இந்த அந்த விஷயத்துலாம் அம்மா சொல்றான். இந்த மாதிரி நான் இமேஜின் பண்ணதே இந்த மாதிரி உட்காந்துக்கு பர்ஃபார்மன்ஸ் வைக்காம போதுன்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, குரு பக்தியை பற்றி நிறைய பேர்ல கேட்கலாம். அந்த குழந்தைன்னு கேட்கறது பெரிய கதை. தெளிவா சொல்லுவா, எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்லுவா. இந்த குழந்தைன்னு கேட்கறது அந்த குழந்தை எவ்வளவு தெரிஞ்சுட்டு அதை விமர்சனம் அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷீ இஸ் டெல்லிங். தட்ஸ் எ கிரேட் திங். ஐ நோபடி தான் ரியலி தட் மேன். ஸோ ஷீ இஸ் கோயிங் டு பி கிரேட். அந்த அவுட்டினர் அந்த மாமி அதமா இருக்கிறா. இட் இஸ் சம்திங் மோர் தேன் தட். அந்த மாமி she is a great scholar. I will never say no. But அந்த குழந்தை அந்த மாமியோட ஈக்குவலாக ஒரு சொன்னா I will not agree with that. She is going to be much about that or more than more than. Yeah. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு எல்லாம் ராஜராஜேஸ்வரியும் பார்த்துட்டே இருக்கான், கேட்டுட்டே இருக்கான். கணபதியும் குரு பக்தி உள்ளதான் கணபதி. ஸோ அவனும் கேட்டுட்டே இருக்கான். அப்புறம் இங்கே இன்னொரு காரியங்கள் தானே நமக்கு அங்கே ஈஸ்வர சவுத்தில் விழா நாங்கள் கட்டது ஒரு தட்சிணாமூர்த்தி அது அங்கே இது பண்ணியிருக்கோம். தட்சிணாமூர்த்தியோடு சிலையாக தான் அங்கே வச்சிருக்கு. ஆனால் இப்போ அது குருவாயிடுச்சது. அது தட்சிணாமூர்த்தி யாருக்குமே தெரியாது. வியாழக்கிழமை குருவாரத்தில் அந்த பூஜை நிறைய நடக்கிறது. ஸோ அந்த குருவார அந்த குருவோடு அது அதுக்கப்புறம் கலைச்சி அந்த குழந்தை ரொம்ப பெரிய 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 மகானாக போறா. தொய் மேகாம் தொய் பிரஜாம் தொய் அக்னிஸ்தேஜோ ததாது தொய் மேகாம் தொய் பிரஜாம் தொய் இந்திரியம் ததாது தொய் மேகாம் தொய் பிரஜாம் தொய் சூர்யோ ராஜோ ததாது. ஆசீர்வாதத்தோட நான் On behalf of Anushakti Nagar Kanchi Kamakoti Hearing Sabha, I thank Ms. Aditi. Special thanks to Srinivasan. இவர் தான் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா, நெரூரில் இருக்கா, இந்த மாதிரி ஒரு பிரவச்சனம்லாம் பண்ணுறா, நம்மளோட கோயிலில் வந்து பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தது மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் இதெல்லாத்தையும் விட பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா ஹர் பேரண்ட்ஸ்.
இந்த குழந்தை இவ்வளோ அழகாக சொல்கிறா, அந்த குழந்தைய நல்லா ட்ரெயின் பண்ணி அந்த குழந்தை நல்லா இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை அவள் பேரண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்கா. ஸோ பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் இருக்குது, குருவோட ஆசீர்வாதம் கிடைச்சாச்சு, பகவானோட ஆசீர்வாதம் கிடைச்சாச்சு. இனிமே ஸ்கை இஸ் தி லிமிட். ஆல் தி பெஸ்ட். இந்த காலத்தில் குழந்தை இங்கிலீஷில் பேசினா தான் புரியும், ஸ்லாங் லாங்குவேஜ் பேசினா தான் புரிவாக்கு இருக்கா. தமிழ் பேசியே தமிழ்லேயே வச்சாக்க அம்மா அப்பான்னு கூப்பிடுறது கிடையாது, டாடி மம்மி தான் கூப்பிடுறேன். அது இல்லாமல் நம்ம கல்ச்சரை கிரியேட் பண்ணி வச்சாக்க போகிறது அந்த குழந்தை. ஆக்சுவலாக ஒரு வருஷம் முன்னாடி கோயிலில் அவளை பார்த்தேன். இந்த மாதிரி வந்திருக்கோம், கதையெல்லாம் சொல்லுவாள். உங்கள் எங்கே இருக்கேன்னு கேட்டால் நான் கேட்டேன் எங்கே இருக்கேன், நான் இப்போ நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அந்த மாதிரி உங்கள் கோயிலில் ஏதோ ப்ரோக்ராம் மாதம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போலேருந்து நினச்சிருக்கேன். போன வருஷமே நான் இந்த ஆண்டாள் கல்யாணம் பேச முடியுமான்னு கேட்டேன் இருக்கும்போது, கூட வரும்போது. அப்போ முடியல. ஆனால் நானும் இது வரைக்கும் கேட்டது இன்றைக்கி தான் முழுசாக கேட்டிருக்கேன். அவள் வீடியோ கிளிப்ஸ் இதாக இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துருக்கேன் வழிய முழுசாக. ஏன்னா உடனே இருந்து கேட்டேன், எஸ்ஐஎஸ் ஆஞ்சநேயர் கோயிலில் கேட்கறதுக்கு கூப்பிட்டார். நான் போகிறதுக்கு முடிஞ்சு போயிடுது. ஏன்னா இங்கே சாஸ்திரம் அவன் முடிச்சுட்டு அங்கே போனால் அதுக்குள்ள அங்கே முடிஞ்சு போகிறதுக்காக பேசிட்டு தான் வந்தேன். ஸோ இன்றைக்கி தான் நான் முழுசாக அவன் கதையை கேட்டிருக்கேன் இங்கே. அதனால தான் எங்களுக்கு எங்கேயோ மேலே பணமாக இருந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இங்கே வந்து சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன். இந்த நன்றியோட நீங்கள் ராஜராஜேஸ்வரி சக்தி விநாயகரோட அருள் எப்போதும் உனக்கு இருக்கும் அந்த சொல்லிக்கிறோம். நாளைக்கு காலம்பர 9:30 மணிக்கு மூலமந்திர ஹோமம் ராஜராஜேஸ்வரி சக்தி விநாயகர் மூலமந்திர ஹோமம் ஆரம்பிக்கிறது. 1 மணி 1:30 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சாயந்தரம் இதே மாதிரி இன்னொரு குரு பக்தி நம்ம அனந்தபத்மநாபன் பேச போகிறார். நம்ம காஞ்சி காமகோடி கையெறி சவான் இருக்கிறதுனால காஞ்சி மகான் பெருமைகள் எழுத போகிறார். இதனால் நான் என் சுப்பிரமணியத்தை கூப்பிடாமல் ஒரு இது கூப்பிட்டுருக்கேன்னா, இங்கே சபாலேருந்து ஒரு சுப்பிரமணியம் இருந்தது போல ஒரு அனந்தபத்மநாபன் இன்னொரு உருவாகி வரணுங்கிறதுக்காக அவருக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி தான் அவரை பேசியே ஆகணும்னு சொல்லி அவர் பேச வைக்கிறோம். அப்புறம் இதே குழந்தை மாதிரி நல்லா இது பண்ணி மேலே மேலே நமக்கு நிறையா விஷயங்களை படித்து வந்து சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எல்லாரும் வந்து அவருக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்போது குழந்தை வந்து அம்பாட்ட வந்து ஆசை. This is up to date. All the best. हेमा 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 और